ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 14. இதுக்கான கால்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 597. இதில் நான் ஏ போர்டில் 5 நம்பர் தான் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் 5 பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் 5-8, பி போர்டில் 6-3, சி போர்டில் 4-2. இதில் ஏ போர்டு நம்பர் மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டில் ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு 8-5 இதிலேயே பாஸ் ஆகிடும். ஏன்னா இந்த ஜூலை மந்த் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிடும். 3, 8, 5 இந்த இடத்துலையும் 8, 5, 3 இங்கேயும் 5, 8, 3, 3, 8. நேற்று நம்பர் இல்லாமல் ஏ போர்டில் 3 இருந்ததுனால 5, 8 இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 5 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துருப்பேன். இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். 828, அதுக்கு அடுத்த நாள் 320, அதுக்கு அடுத்த நாள் 610, அதுக்கு அடுத்து 439, இங்கே 948, அதுக்கு அடுத்த நாள் 796, அதுக்கு அடுத்து 021. இப்போ இங்கே 706 போன வாரம் சுவர்ண கேரளம் நம்பர் 789. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 8, 0, 1, 9 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 8, அதுக்கு அடுத்த நாள் 0, அதுக்கு அடுத்த நாள் 1, அதுக்கு அடுத்த நாள் 9, இங்கே 8, 9, 0, 1. இப்போது போன வாரம் சுவர்ண கேரளம், அதுக்கு முன் வாரம் சுவர்ண கேரளம் ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 0, 8, 9 எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் 1 மட்டும்தான். இப்போ 1 வந்து இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் 8, 0, 1, 9 இந்த 4 நம்பர் தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் இது வரைக்கும் பாஸ் ஆகிருக்கு. இங்கே முதல் வாரம் 8, அதுக்கு அடுத்த வாரம் 0, அதுக்கு அடுத்த வாரம் 1, 0, அதுக்கு அடுத்த வாரம் 9, இங்கேயும் 8, அதுக்கு அடுத்த வாரம் 9, அதுக்கு அடுத்த வாரம் 0, 1. இங்கே 0, 8ன்னு இருக்குது. இப்போ போன வார ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் அதுக்கு முன் வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 0, 8, 9ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து 1 வந்து இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து போன வார சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்துக்கு வந்து ஏ போர்டில் 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த வாரம் பாஸ் ஆன பாக்யதரா நம்பர் வந்து 412. அதுக்கு முன் வாரம் இருந்த பாக்யதரா நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 538, 337. இந்த நம்பரை நான் வந்து தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணி எழுதியிருப்பேன். அவ்வளோதான். இப்போ இங்கே ரூட் 538 பெருக்கல் ரூட் 337 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 425.8042273373346. இங்கே நீங்கள் எந்த நம்பருமே வேணாம், லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் எடுங்க. 4, 6. இந்த 4, 6லேருந்து 4 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்த ஸ்ரீ சக்திக்கு போன வார நம்பர் வந்து 238, 889. இந்த நம்பரையுமே தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணி எழுதியிருப்பேன். ரூட் 238 பெருக்கல் ரூட் 887 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 459.4262729711809. இங்கேயுமே நீங்கள் லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 0, 9 மட்டும் இந்த வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து தனலட்சுமி ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி தான். தனலட்சுமிக்கு போன வார நம்பர் 678, 572. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 678 பெருக்கல் ரூட் 572 டைப் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 622.7484745482447. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 47. இந்த 47லேருந்து 7 மட்டும் இந்த வார தனலட்சுமி ரிசல்ட்டில் பி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து நேற்று காருண்யா ப்ளஸ் நம்பர், ஓகேவா? அதுக்கு முன் காருண்யா ப்ளஸ் நம்பர் 597 நேற்று ரிசல்ட்டு. அதுக்கு முன் வாரம் பாஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் 409, 455. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். ரூட் 409 பெருக்கல் ரூட் 455 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 431.38729698497. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 97. இந்த 97 2 நம்பருமே நேற்று ரிசல்ட்டு பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போது இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் போன வார நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 433.789. இப்போ இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ண சொல்கிறேன். ரூட் 433 பெருக்கல் ரூட் 789 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 584.4972918343941. இப்போ இதுலேயுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 41 மட்டும்தான். அப்போது 4 இல்லைனா 1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் பாஸ் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு போர்ட்லேயும் வரலாம். நான் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். 4 இல்லைனா 1. போன மெத்தட்லேயும் 1 சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த மெத்தட்லேயும் 4 இல்லைனா 1 ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து போன வார சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்துக்கு ஏபிசி போர்டில் ஒரு போர்ட் நம்பர் எடுத்துடலாம். போன வாரம் 6 டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ கேல்குலேட்டரில் இதே மாதிரி
நம்பரை ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரில் லாஸ்ட்லேருந்து 2 நம்பர், அந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ பாக்யத்தராக்கு 412 இந்த வார நம்பர் ஏபிசி போர்டு, அதுக்கு முன் வார நம்பர் 538 337. இதே மாதிரி கால்குலேட்டரில் ரூட் எடுத்து தனித்தனியாக டைப் பண்ணி பாருங்கள். ரூட் 538 பெருக்கல் ரூட் 337 டைப் பண்ணிட்டீங்கன்னா 425.80042 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 4 6. இந்த 4 6லேருந்து 4 மட்டும் இந்த வார பாக்யத்தராக்கு பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீ சக்திக்கும் போன வார நம்பர் 238 887. இந்த நம்பரையுமே ரூட் 238 பெருக்கல் ரூட் 887 டைப் பண்ணிட்டீங்கன்னா 489 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 09. 09லேருந்து 9 மட்டும் இந்த வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 2 போர்ட்டில் இருக்கலாம். இப்போ அடுத்து தனலட்சுமிக்கும் இதே மாதிரி தான். இப்போ பாஸ் ஆன நம்பர் 376, அதுக்கு முன் வார பாஸ் ஆன நம்பர் 678 572. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணிங்கன்னா 622 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 74. இந்த 74லேருந்து 7 மட்டும் இந்த வாரத்தில் இருக்கலாம். இப்போது நேற்றைய ரிசல்ட் வந்து 597, அதுக்கு முன் வாரம் பாஸ் ஆன நம்பர் 409 455. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பெருக்கல் பண்ணிங்கன்னா 431 நம்பர் போயிட்டே இருக்கும். இதுலேயுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 97. இந்த 97 2 நம்பருமே நேற்று பிசி போர்ட்டில் இருந்தது. இப்போ இன்றைக்கி சுவர்ண கேரளம், போன வாரம் சுவர்ண கேரளம் நம்பர் வந்து 433 789. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்தோம்னா 584.49 721 98 39 41. இப்போ இதுலேயுமே நீங்கள் வந்து லாஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா 41 மட்டும்தான். இப்போ 4 இல்லைனா 1 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து சுவர்ண கேரளம் 11வது டாலேருந்து இந்த மெத்தட். இப்போது அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பரை ஃபுல்லாக 6 டிஜிட் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே சுவர்ண கேரளம் 11வது டாலர் இருந்த ரிசல்ட் 561. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 344 766. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 24.23154510978784. இதில் இருந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர், இங்கே 4 5லேருந்து 5 மட்டும் இங்கே சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 11வது டாவில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து 12வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். இப்போ இங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 706. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் 440696. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 25.76527470272734. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 27லேருந்து 7 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். அதாவது சுவர்ண கேரளம் 12வது ட்ரா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். 13வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் 789. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 409 455. இப்போ இந்த நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 25.2959 820666777. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 98. இந்த 98 2 நம்பருமே போன வார ரிசல்ட்டில் இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து சுவர்ண கேரளம் 14வது ட்ரா. நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் எடுத்திங்கன்னா 941597. இந்த நம்பருமே 2 தடவை ரூட் எடுத்து பார்க்குறீங்கன்னா 31.1505 89269524. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 58. இப்போ 58லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன், 5 இல்லைனா 8. இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற காரணியா ப்ளஸ் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே வர நம்மளுக்கு நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இப்போ 11வது ட்ராவில் 561 தான் ரிசல்ட்டு. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 344766. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 24.2315 நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 54. இந்த 54லேருந்து 5 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். 12வது ட்ரா ரிசல்ட்டு 706. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 440696. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 25.7652 போயிட்டே இருக்கும். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 27. இந்த 27லேருந்து 7 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். 13வது ட்ராலையும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 409 455. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்திங்கன்னா 25.29 நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 98. இந்த 98 2 நம்பருமே போன வார சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கி 14வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் 941 597. இந்த நம்பரை ரூட் எடுத்து 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 31.150589269524. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது 5வது நம்பர் 58. 5 இல்லைனா 8 வரலாம். இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 1, பி கேல்குலேஷன் 5 8, சி போர்டில் 1. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 481 481 181 181.
அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 45 48 15 18, பிசி 51 81, ஏசி வந்து 41 11. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து சுவர்ண கேரளம் சார்ட், அதே மாதிரி போன வார சார்ட்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 4 1, பி போர்டில் 5 8, சி போர்டில் 1. பாக்ஸ் 481 481, 181 181. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 45 48 15 18, பிசி 51 81, ஏசி வந்து 41 11. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.